ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு வந்து நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண போறோம். இன்னைக்கு என்ன கிளாஸ் பார்த்தீங்கன்னா, டேர்னிங் கிளாஸ். ஒரு சின்ன தெருவுக்குள்ள நம்ம எப்படி வந்து டேர்ன் பண்ணி போகலாம், அந்த கார் அதுக்குள்ள போகுமா அப்படின்ற ஒரு ஜட்ஜ்மெண்ட்டோட வண்டி உள்ள போகணும். அதே மாதிரி அந்த ஏரியால இருந்தே அப்படியே ரிவர்ஸ் எடுக்கணும். எப்பவுமே ஃபார்வர்ட்லேயே போயிட்டு இருக்க முடியாது இல்லைங்களா? ஒருவேளை ஃப்ரண்ட்ல கார் இருக்கு, அவங்க அந்த டிரைவர் வந்து எடுத்ததுக்கு அப்புறம் தான் நம்ம காரை எடுக்கணும் அப்படின்னு வெயிட் பண்ண முடியாது. ஸோ அதுல இருந்தே நம்ம எப்படி அந்த தெருவுக்குள்ள இருந்து நம்ம வெளியில ரிவர்ஸ் எடுக்கலாம் அப்படின்றதையும் இன்னைக்கு பார்ப்போம். ஆஹ் தம்பி, மேடம் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும் மேடம். நியூ இயர்லாம் நல்லா போச்சா? நல்லா போச்சு சரி, மேடம். ரைட்டு. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிளாஸ் என்ன பார்க்க போறோம்னா, ம். இது சின்ன ரோடு பார்த்தாலே தெரியுதா? இந்த ஆமா ரோட்டுக்குள்ள டேர்ன் மேடம். பண்ண போறோம். ஓகேவா? பண்ணிடலாம் மேடம். என்ன ஜட்ஜ்மெண்ட் பண்ணி நம்ம திருப்ப போறோம் அப்படின்ற சரி மேடம். பார்ப்போம். ஸோ நம்ம பார்க்கிங்லாம் பண்ணோம் இல்லையா? இந்த ஆமா மேடம். பார்க்கிங்லாம் ஈஸியா இருந்துச்சா? ஈஸியா இருந்துச்சு மேடம். ஈஸியா இருந்துச்சு. எப்ப நான் போட சொன்னாலும் ஈஸியா போட்டுடலாம். போட்டுடலாம் எந்த மேடம். இடத்துல இருந்து போட சொன்னாலும் போட்டுடலாம். போட்டுடலாம் மேடம். போட்டுடலாம். அதே மாதிரி இன்னைக்கு இந்த சின்ன ஸ்ட்ரீட்டுக்குள்ள நீ வந்து என்ன பண்ண போற? டேர்ன் பண்ண போற. ஓகே சரியா? மேடம். போயிட்டு அதே நின்னுட்டு அதே ஏரியால இருந்து ரிவர்ஸ் வர போற. ம். ரைட். சரி. எடுக்கலாமா இன்னைக்கு? சரி. ஓகே, வாங்க ஃப்ரெண்ட்ஸ். ரோட்ல வரணும். அப்படியே வரட்டும். வீல ஸ்டடி பண்ணு. ஏய் தம்பி, மெதுவா வாயா. ஏன் முன்னாடி ஏன் வர்ற? ரோட்ல போ. ஸ்டாப் பண்ணு. ஸ்டாப் பண்ணு. இப்ப பாத்தேன்னா அங்க இருந்து வரும்போது இந்த வளைவு தெரிஞ்சதா உனக்கு? ஆமா மேடம். வளைவு தெரியுதா? தெரியுது மேடம். ரைட். இன்னும் கொஞ்சம் முன்னாடி போ. ரோட்லயே போகணும். ரோட்டை விட்டு கீழே கூடாது. அந்த கல்லையும் பாத்துக்க. சரி. ஹாரன் கொடுத்துக்க. பாவ திருப்பு. வெயிட் பண்ணுப்பா. வெயிட் பண்ணுப்பா. ரொம்ப அகலமா போகுது. வெயிட் பண்ண. ஏன் இவ்வளவு தூரம் வந்துச்சு? கல் இங்கதானே இருக்கு. அப்ப நான் என்ன சொல்லியிருக்கேன், திரும்புற இடத்துல ஒரு ஆப்ஜெக்ட் இருந்துச்சுன்னா அது இந்த மிரரோட கால்குலேட் பண்ணணும்னு சொன்னா வண்டி ரிவர்ஸ் சைடு அப்படியே. நீ ரொம்ப தள்ளினா அங்க கடைக்குள்ள போகும். ரிவர்ஸ் போடல. சவுண்ட் கேட்கணும். அப்படியே ஸ்டேரிங் அப்படியே பிடிச்சிட்டு பின்னாடி வரலாம் வரலாம். ஸ்டாப் பண்ணிக்க. இப்ப வீல ஸ்டடி பண்ணு. இன்னொரு ரவுண்டு. ரைட்டு. அப்ப அப்படியே இன்னும் கொஞ்சம் பின்னாடி வா. அதாவது வேகமா எப்படி வேணாலும் ஓட்டிடலாம். மெதுவா ஓட்டுறதுதான் தம்பி கஷ்டம். வரலாம். ரைட் கொஞ்சம் ஏறுப்பா. ரைட் சைடு கொஞ்சம் ஏறு. வண்டி மணல்ல இறங்குது. ஸ்டாப் பண்ணிக்க. ஃபுல்லா ரைட் லாக் பண்ணிட்டு வீல ஸ்டடி பண்ணிக்க. ஸ்டடி பண்ண வீல. இப்ப பாரு, இங்க இருந்து பாரு. அந்த வளைவு தெரியுதா உனக்கு? தெரிஞ்சிச்சுன்னா இன்னும் கொஞ்சம் முன்னாடி போயிட்டு அந்த கல்லு வந்து அந்த நீ உட்கார்ந்து இருக்கிற இடத்துல இருந்து கொஞ்சம் மறையிற மாதிரி இருக்கு அப்படின்னா நீ திருப்பிக்க. இல்ல கல்லு தெரியுது, இந்த கண்ணாடியும் ஈவனா வருது அப்படின்னா நீங்க டர்ன் பண்ணிக்கலாம். சரி, கொஞ்சம் மெதுவா போ. இது வேகமா போய் திருப்புனா அங்கிட்டு இருந்து ஆளுங்க வந்துருப்பாங்க இல்லையா? சரி மேடம். ரைட், முன்னாடி போ. கொஞ்சம் ரைட்ல ஏறு. ரோட்ல ஏறணும். போயிட்டு இப்ப அப்படியே லெஃப்ட் திருப்பு. ஸ்டாப் பண்ணு. ஸ்டாப் பண்ணிக்க. இப்ப பாரு, இந்த கல்லும் இது ஈவனா இருக்கா? இப்ப லெஃப்ட்ல சுத்திக்க. அதாவது டேர்னிங் ரொம்ப லாக் பண்ண கூடாது. டேர்னிங்ன்றது 1.5 ரவுண்டு தான். நம்ம வந்து வீல ஸ்டடி பண்ணி வச்சிருக்கோமா? வீல ஸ்டடி பண்ணு. ஸ்டடி பண்ணு. இப்ப ஸ்டடி பண்ணிருக்க. இந்த பொசிஷன் டி பொசிஷன் நம்ம ஸ்ட்ரைட்டா இருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லி கொடுத்தோம். 10 ரவுண்ட்ல ஸ்ட்ரைட்டா இருக்கணும்னு. இப்ப இதுல இருந்து ஒரு 1/2 ரவுண்டு திருப்பு. லெஃப்ட் சைடு போதும். மேல ஏறிடுச்சா? இதுல இருந்து ஃபுல்லா ஒரு ரவுண்டு திருப்பு. இப்ப கீழே. அவ்வளவுதான். இது 1.5 ரவுண்ட்ல என்ன செய்யும்? வண்டி உள்ள போயிரும். இத நான் 1.5 ரவுண்டுன்னு சொன்னேன்னா நீ ஸ்டேரிங்க பாப்பா. அதனாலதான் இது நாள் வரைக்கும் டேர்ன் பண்ணும்போது நான் சொல்லி கொடுக்கல. அதனாலதான் இதுல மேட்ச் பண்ணி நீ திருப்பிக்கோன்னு சொன்னேன். சரியா? கொஞ்சம் அப்படியே மெல்ல போகலாம். அப்படியே வரட்டும். போகையிலே இன்னும் கொஞ்சம் லெஃப்ட் அப்படியே லெஃப்ட். வெரி குட். மெதுவா ரொம்ப சுத்தாத. ரொம்ப சுத்தாம போ. போட்டு விண்ட்ஸ்கிரீன் வியூ ஸ்டெடியா வரும்போது வீல ஸ்டடி பண்ணி ரைட் போ. ஸ்டாப். வேகமா போக கூடாது தம்பி. இங்க இருந்து பாருப்பா. அந்த டர்னிங் தெரியுதா? பெண்ட் ஆகிறது தெரியுது. அந்த பெண்ட் ஆகிறது போக போக பக்கத்துல மறைஞ்சிருச்சுன்னா அந்த கல்லை நோட் பண்ணிக்கிறணும். நீ கல்லை நோட் பண்றேன்னு சொல்லிட்டு கீழே கண்ட்ரோல விட்டுற கூடாது. வண்டி வேகம் போக கூடாது. நீ அப்படித்தானே செஞ்ச?
கல்ல கவனிச்சுக்கிட்டு கிளச் பிரேக்க விட்டாச்சு. வேகமா போக கூடாது வண்டி. முடிஞ்ச வரைக்கும் எந்த அளவு கண்ட்ரோல் பண்ணணுமோ திருப்பணும். சரியா? ரைட். அது வரைக்கும் நேரா போட்டோம். அதாவது திரும்புற இடம் வரும்போது ஸ்டேரிங்க திருப்பிடணும். ஒண்ணு நம்ம திருப்பையிலேயே 1.5 ரவுண்ட் திரும்ப அதுவே. அவ்வளவுதான் அதுக்கு மெத்தட். லாக் பண்றது எங்க லாக் பண்ணுவோம்னா யூ டர்ன் பண்றதுக்கு தான் லாக் பண்ணுவோம். சரியா? சரி அப்படியே போட்டோம். இண்டிகேட்டர் போட்டுக்க. லெஃப்ட் சைடு லெஃப்ட் டர்ன் பண்றோம். இண்டிகேட்டர் கம்பல்சரி போடணும். கிளச் பிரேக் கண்ட்ரோல் பண்ணி அப்படியே போட்டோம். ஹாரன் கொடுத்துக்கணும்ல இடத்துல. இப்ப அப்படியே திருப்பிக்க. மெல்ல மெல்ல போகணும். டர்ன் டர்ன் ஃபுல்லா. மெதுவா அப்படியே போட்டோம். விண்ட்ஸ்கிரீன் வியூ ஃப்ரண்ட்ல பாத்துக்கோ. ரிட்டர்ன் ரைட் ரைட். இன்னும் கொஞ்சம் ஃப்ரண்ட்ல போட்டோம். ஃப்ரண்ட்ல போட்டோம்ப்பா. சோ வெயிட் பண்ணு. இங்க ஒரு 2 வீலர் இருந்துச்சா, நீ டர்ன் பண்ணி வர்றப்ப நீ எதை ஜட்ஜ் பண்ண? இந்த 2 வீலர் இடிக்காம இருக்கிறதுக்கு அழகா வந்து நிப்பாட்டி இருக்கேல, நம்பர் பிளேட் மறையாம இருக்குன்றதுக்காக. மறையிற மாதிரி இருக்கும்போது என்ன பண்ணிக்கிட்ட? ரைட் எடுத்துக்கிட்ட. சரியா? ஒண்ணு ஸ்டாப் பண்ணிட்ட, இல்ல டர்ன் பண்ணிட்ட. அந்த நம்பர் பிளேட் வரைக்கும் என்ன பண்ணலாம்? இந்த பேனட் வரலாம். சரியா? நமக்கு 2 வீலரோடைய நம்பர் பிளேட் இங்க இருக்கும். அதை ஜட்ஜ் பண்ணி தான் இப்ப நீ அழகா ரைட்ல எடுத்த. அப்ப அதை நோட் பண்ணிருக்க. மோஸ்ட்லி லெஃப்ட் சைட்ல வந்து என்ன பண்ண மாட்டோம், கவனிக்கவே மாட்டோம். சரியா? இந்த 2 வீலர் ஓட்டுறப்ப என்ன பண்ணுவோம்? அந்த ரைட்டை பார்த்தே ஓட்டிட்டு போறது. சோ லெஃப்ட் சைட்ல என்ன ஒண்ணு இருக்கு அப்படின்றத நம்ம ஐடென்டிஃபை பண்ண மாட்டோம். ஒருவேளை ஆள் நிக்கிறாங்க, அவங்க இப்படி நின்றாங்க, இல்ல இப்படி மொபைல் பேசிட்டு இருக்காங்கன்னா அவங்களோட கை அவங்களோட பாதம் மறையிற வரைக்கும் நீ என்ன பண்ணிக்கலாம்? போய்க்கலாம். அவங்க மறையிற மாதிரி இருக்குன்னா ரைட் எடுத்துடணும். ஒரு லாரி நிக்குது அப்படின்னு சொன்னா அந்த லாரியோட டயர் மறையிற மாதிரி இருக்கும்போது ரைட் எடுத்துக்கலாம். அப்ப நீ அந்த லெஃப்ட் சைட கவனிக்கணும். நிறைய பேர் என்ன பண்ண மாட்டேன்றோம்? லெஃப்ட் சைட பார்க்க மாட்டேன்றோம். கார் வந்து இங்க வரைக்கும் இருக்கு, நீ டிரைவர் சைட்ல இருந்து இந்த பாதியத்தான் பாத்துக்கிட்டே வருவ. சரியா? இந்த பாதியதான் டிரைவர் சைட்ல இருந்து பாப்ப. இந்த மீதி பாதி நம்ம பாக்குறது கிடையாது. அதுதான் இந்த லெஃப்ட் சைட்ல நீ பாக்கணும். இப்ப நீ பார்த்து அழகா வந்த. சூப்பர். இதே கீப் பண்ணிக்க. சரியா? இன்னும் கொஞ்சம் ஃப்ரண்ட்ல போ. வீல் ஸ்ட்ரைட் அப்படியே போட்டோம். ஓகே, அப்படியே ஸ்டாப் பண்ணிக்க. ஓகே, இப்ப இதுல வந்த இல்லையா, நம்ம எந்த பக்கமா டர்ன் பண்ணி வந்தோம்? லெஃப்ட் சைடு டர்ன் பண்ணி வந்தோம். அதே லெஃப்ட் சைடுல இப்ப ரிவர்ஸ் போற. அப்படியே. ஓகே மேடம். சரியா? நீ ரிவர்ஸ் கியர் போட்டு இண்டிகேட்டர் போட்டு தான் லெஃப்ட் போகணும். அந்த கார் எந்த பக்கம் டர்ன் ஆக போகுதுன்னு தெரியணும் இல்லையா? சார் ரைட். ரெடி ஆயிட்டியா? இப்ப இந்த மிரர்ல என்னென்ன தெரியுது இங்க இருந்து பாக்கும்போது? அட்ஜஸ்ட் பண்ண பாக்கலையா? அட்ஜஸ்ட் பண்ணலையா? இல்ல நான் தட்டி விட்டனோ? சரி ரைட். இப்ப தெரியுதா? இப்ப அந்த 2 வீலர் தான் மேடம் தெரியுது. 2 வீலர் பக்கத்துல உள்ள ஸ்பேசஸ் எல்லாம் தெரியுதா? அதெல்லாம் நல்லா தெரியுது. 2 வீலர் நம்ம தாண்டதுக்கு அப்புறம் இந்த கல்லு தெரியும். கல்லு தெரியல மேடம், அந்த ரோடு தான் மேடம். ரோடு தெரியுது. சரி ரைட் வா. அப்படியே ரிவர்ஸ் வா. அப்படியே போட்டோம். ஹாரன் கொடுத்துக்கோ, ஏன்னா திரும்புற இடம். நீ லெஃப்ட் போறேன்னு சொல்லிட்டு லெஃப்ட் மட்டும் பார்க்க கூடாது தம்பி. மறுபடியும் நான் சொல்றேன், ஃபர்ஸ்ட் கியர் ரிவர்ஸ் கியர் ரெண்டுமே என்னன்னா மூவிங் கியர். ஃபர்ஸ்ட் கியர் போட்டா வண்டி ஃபார்வர்ட்ல போகும், ரிவர்ஸ் கியர் போட்டா வண்டி பேக்வர்ட்ல போகும். சரியா? அப்ப இதுல வந்து மூவிங் கியர் தான். ஆஃப் கிளச் கண்ட்ரோல் தான் நீ வண்டி எடுக்கிற. இதுல வந்து எக்காரணத்தை கொண்டு வண்டி ஆஃப் ஆக கூடாது. இதே டிராபிக்ல வண்டியை நம்ம ஃப்ரண்ட்ல போறோம் பேக்ல போறோம் அப்படின்னா ஆஃப் ஆகிட்டு இருந்தா, ஏன்னா லாரி பஸ் எல்லாம் வரும் இல்லையா, அவங்க டென்ஷன் ஆயிருவாங்க. சோ என்னைக்குமே என்ன பண்ணக்கூடாது? வண்டியை ஆஃப் பண்ணக்கூடாது. எடு. லெஃப்ட் போட்டுக்கோ. ஹாரன் கொடுத்துக்கோ. அந்த டர்னிங் அந்த வளைவு வந்து கண்டிப்பா அழகா தெரியணும் உனக்கு. அப்படி தெரிஞ்சு இந்த டயர் அழகா உள்ள போகணும். இந்த கல்லுல இடிச்சிடக்கூடாது, ரொம்ப ரைட்டு ஏறிடக்கூடாது. ரைட் லெஃப்ட் மட்டும் பார்க்க கூடாது, ரைட்டும் பார்க்கணும். பார்த்துட்டு லெஃப்டும் பார்க்கணும். ஃபுல்லா திருப்ப ஏறிடுச்சு வண்டி. ஃபுல்லா லாக் பண்ணிப்பா. அப்படியே ரைட். ஃபுல்லா ரைட்டு. மெதுவா போகணும் வண்டி. ஃபுல்லா ரைட்டு. இன்னும் கொஞ்சம் முன்னாடி போ. ஸ்டாப் பண்ணு. வீல ஸ்டடி பண்ணு. இப்ப பாருப்பா தம்பி, இதுல பாரு, இந்த மிரர்ல வீல நேரா பிடிச்சுக்கோ. எப்ப வண்டி நிறுத்தினாலும் வண்டி வீல் நேரா நிக்கணும். சரியா? கியரை நியூட்ரல் பண்ணிக்க.
நிக்கும் போகும்போது ரொம்ப நேரம் நிக்கிறீங்க, நான் இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லிக்கிட்டு இருக்கேன், இல்ல நம்ம 2 பேரும் பேசிட்டு இருக்கோம் அப்படின்னா என்ன பண்ணணும்? நியூட்ரல் பண்ணிடணும் மெயினா. இப்ப இந்த மிரரை பாரு, என்ன தெரியுது? டூ வீலர் தெரியுதா? இந்த டூ வீலர் இந்த கார் அப்படியே போனா எங்க போகும்? டூ வீலர் கிட்ட போ. நீ அந்த டூ வீலர் கிட்ட போ. எப்படி அந்த டூ வீலர்ல இருந்து விலகி நம்ம போலான்றத பாப்போம் ரிவர்ஸ்லயே. ஏன்னா ரோடு ஃப்ரீயா இருந்தா எப்படி வேணா ரிவர்ஸ் எடுத்துடலாம். இந்த மாதிரி இடைஞ்சலான இடத்துல எப்படி ரிவர்ஸ் எடுக்கலாம், ஸ்டேரிங் எந்த பக்கம் திரும்பினா இந்த கார் எந்த பக்கம் திரும்புது அப்படின்றத நான் சொல்லி தரேன். அப்படியே வா ரிவர்ஸ் வா. மெல்ல மெல்ல போ. இப்ப ஸ்டாப் பண்ணு. இப்படியே போனா திருப்புமா? நீ எந்த பக்கம் திருப்புனா வண்டி அந்த டூ வீலர் விட்டு விலகும்? ரைட் சைடுல திருப்பணும். அப்ப ரைட் ஸ்டேரிங்க தான் திருப்பணும். நம்ம வெயிட் பண்ண திருப்பிடாத. நம்ம ரைட் எடுக்கிறோம்னா கார் என்ன பண்ணும்? அந்த ஃப்ரண்ட் கார்னருடைய ரைட் சைடு பேக் சைடு கார்னர், அதாவது ஃபர்ஸ்ட் கியர் போட்டு ரைட் திருப்புங்க, இப்ப டர்ன் பண்றோம் அப்படின்னு சொன்னா நீ எந்த பக்கம் ஸ்டேரிங் திருப்புவ? லெஃப்ட் சைடு மேடம். ஃபர்ஸ்ட் கியர் போட்டு ரைட் டர்ன் பண்ண போறோம் அப்படின்னா எந்த பக்கம் ஸ்டேரிங்க திருப்புவ? ரைட் சைடு தானே திருப்புவோம். அதே மாதிரி இப்ப ரைட் சைடு தான் நம்ம திரும்ப போறோம். அப்ப ஸ்டேரிங் எந்த பக்கம் திருப்பணும்? ரைட் சைடு தான் திருப்பணும். சரியா? போட்டோம். ரொம்ப திருப்ப கூடாது, மெல்ல போட்டோம். நீ இன்னொரு விஷயம், ரைட்ல ஸ்டேரிங்க திருப்புற, ஆனா பேனட் எங்க வரும்? இங்க வந்து ஏறும். சரியா? அதனால மெல்ல மெல்ல போகணும். போட்டோம். ஸ்டாப் பண்ணு. விலகிருச்சா? டூ வீலர்ல இருந்து விலகிருச்சா? ஆனா நீ என்ன யோசிப்ப? பின்னாடி இன்னும் இடம் இருக்கு, நம்ம இன்னும் மறுபடியும் ஸ்டேரிங்க திருப்பி போகலாம் ரைட் சைட்ல யோசிப்பியா? ஆனா இந்த வண்டி எங்க ஏறும்? லெஃப்ட் சைட்ல இங்க ஏறும். அப்ப இந்த ரோட்டுக்கு என்ன பண்ணணும்? வீல ஸ்டடி பண்ணிக்கிறணும். பண்ணிட்டியா? போதும். ஸ்டடி பண்ண சொன்னா என்ன பண்ணிருக்க? போதும். இப்ப அப்படியே போ. இந்த மிரர்ல பாத்துக்கோ. அந்த ஃபுட் ரெஸ்ட், டூ வீலரோட ஃபுட் ரெஸ்ட் நோக்கி நம்ம வண்டி போகுதான்னு பாரு. க்ளோஸ்டா போகுது மேடம். அப்படியே ஸ்டாப் பண்ணிக்க. எந்த ப்ராப்ளம் இல்லைல? இல்ல மேடம். அப்படியே வெயிட் பண்ணிக்க. இப்ப நான் சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் என்னன்னா, டூ வீலர் அங்க நிக்குது, எப்பவுமே அந்த வண்டி எடுங்கன்னு யாரும் சொல்ல முடியாது. நீ அந்த லெஃப்ட் சைட்ல கார்னர்ல நிப்பாட்டிட்ட வண்டிய, ஃபுல்லா ரைட் எடுத்தோம்னா கண்டிப்பா என்ன செய்யும்? பேனட் லெஃப்ட் சைட்ல போயிரும். உங்க டூ வீலரை நீங்க ரைட் சைட்ல தள்ளுறீங்க அப்படின்னா அந்த கார்னர் எங்க போகும்? ஹேண்ட்பாரோட கார்னர் லெஃப்ட் சைடு போகும். அதாவது லெஃப்ட் சைடு நீங்க திருப்புறீங்கன்னா ஹேண்ட்பார் எங்க போகும்? ரைட் சைட்ல போகும். நான் சொன்னேன் இல்லையா? அதே மாதிரி நீங்க ஸ்டேரிங்க ரைட் சைடு சுத்துனீங்கன்னா பேனட் லெஃப்ட் சைடு போகும். இதுதானா? நம்ம ஸ்டேரிங்க ரைட் திருப்பினோம்னா வண்டி லெஃப்ட் போகுமா அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். அப்படி கிடையாது. ஃபர்ஸ்ட் கியர் போட்டுட்டு ஸ்டேரிங்க ரைட் திருப்பினா ரைட் தானே டர்ன் ஆகுது. அதே மாதிரி ரிவர்ஸ் கியர் போட்டுட்டு நீங்க ஸ்டேரிங்க ரைட் சுத்துனீங்கன்னா ரைட் சைடு தான் ஸ்டேரிங் கார் போகும். இதே இது ரிவர்ஸ் கியர் போட்டு லெஃப்ட் சைடு சுத்துனீங்கன்னா உங்களுடைய லெஃப்ட் சைடு தான் அந்த அப்படி போகும். இப்ப இந்த இடத்துல டூ வீலர் நின்றுச்சு. இப்ப நான் அங்க இருந்து எடுக்க சொன்னேன், நீங்க யோசிச்சிருந்திருக்கலாம், நம்ம ஃபுல்லா லாக் பண்ணி கூட ரைட்ல லாக் பண்ணி அப்படியே எடுத்துருந்துருக்கலாம். ஆனா ரைட் நீங்க திருப்பும் போகும்போது இந்த பேனட் என்ன செய்யும்? லெஃப்ட்ல போய் இங்க பிடிக்கும். சரியா? அதனால இந்த வியூ கணக்கு பண்ணி இதுல இருந்து நான் வீல் அந்த இடத்துல ஸ்டடி பண்ணி உன்னை எடுக்க சொன்னேன். சோ எந்த ப்ராப்ளம் இல்லாம போய்கிட்டு இருக்கு. யாரையும் இந்த டூ வீலர் எடுங்க நம்ம சொல்ல முடியாது. இதெல்லாம் சின்ன சின்ன ஐடியாஸ். சரியா? இப்ப அப்படியே ரிவர்ஸ் எடு. வீல் ஸ்டடி பண்ணி தான் அப்படியே எடு. எல்லா பக்கமும் பார்க்கணும், லெஃப்ட் பார்க்கணும், ரைட் பார்க்கணும். ஒரு இடைஞ்சலான இடத்துல நம்ம வந்து டென்ஷன் ஆகாம எடுக்கணும். யாரையும் விலகுங்கன்னு சொல்ல முடியாது, வண்டி எடுங்கன்னு சொல்ல முடியாது. மைனூட்டிக்கா ஸ்பீட்ல போகணும். சரியா? வேகமாலாம் போக கூடாது. வீல ஸ்ட்ரெயிட்டாவே பிடிச்சுக்கோ, எந்த மூவ்மெண்ட்டும் பண்ணக்கூடாது ஸ்டேரிங்ல. ஓகே, ஸ்டாப். இப்ப இந்த வண்டி டூ வீலர் விட்டு விலகி வந்துருச்சா? அடுத்து நம்ம என்ன நோட் பண்ணணும்? நம்ம டர்னிங் பாயிண்ட நோட் பண்ணணும். இந்த மிரர்ல அந்த டர்னிங் பாயிண்ட் தெரியுதா? லெஃப்ட் சைடு மிரர்ல நம்ம லெஃப்ட் தான் டர்ன் பண்ண போறோம். இவ்வளவு நேரம் வரைக்கும் இந்த டூ வீலரை தான் ஜட்ஜ் பண்ணோம் நம்ம. இந்த மிரர்ல இப்ப அங்க என்ன தெரியுது? டர்னிங். யூ டர்ன் வேற, டர்னிங் வேற. அந்த டர்ன் தெரியுதா? அந்த வளைவு தெரியுதா? இப்ப இந்த காரை எந்த பக்கம் திருப்பினா அந்த வளைவை நோக்கி போகும்? லெஃப்ட் சைடு. லெஃப்ட் திருப்பிக்க.
போதும், ரொம்ப சுத்த வேண்டாம். இப்ப அப்படியே போலாம். இப்ப லெஃப்ட் வர்றதுனால வண்டி என்ன செய்யும், ரைட்ல பேனட் போகும், அதையும் கவனிச்சுக்கிறோம். இன்னும் கொஞ்சம் லெஃப்ட் சுத்திக்க. இப்ப ஸ்டாப் பண்ணு. இப்படியே போனா என்ன செய்யும், அந்த கல்லுல போயிடுங்க. அப்ப என்ன பண்ணிக்கணும், ரைட் சைடு வீல ஸ்டடி பண்ணிக்கிறணும். போதும். இப்ப அப்படியே வா, அப்படியே ரிவர்ஸ் வா. இப்ப நம்ம லெஃப்ட் சைட ஒட்டி போனோம். ஸ்டாப் பண்ணுப்பா, வண்டி வேகம் போக கூடாது. இப்ப அப்படியே லெஃப்ட்ல திருப்பி வண்டிய, அப்படியே வரலாம். ரிவர்ஸ் வந்துக்க. இத தாண்டி வந்ததுக்கு அப்புறம் வண்டி உள்ள வருது, லெஃப்ட் போறதுனால. நல்லா லெஃப்ட் லாக் பண்ணு. ஸ்டாப் பண்ணு. இப்ப ஃபுல்லா ரைட்ல சுத்து. இப்ப அப்படியே வரட்டும். ஸ்டாப் பண்ணிக்க. இன்னும் கொஞ்சம் வரலாம். ஸ்டாப் பண்ணு. இப்ப வீல ஸ்டடி பண்ணிக்க. இப்போ உனக்கு இந்த வளைவு தெரியுதா, இந்த மிரர்ல? தெரியுது மேடம். வளைவு தெரியுது. இந்த மிரர்ல எப்ப அந்த வளைவு மறையுதோ அப்ப என்கிட்ட சொல்லணும் நீனு. அப்படியே பின்னாடி போ. நீ அதுக்காக அட்ஜஸ்ட் பண்ண கூடாது, ஒவ்வொரு நேரமும் மிரரை அட்ஜஸ்ட் பண்ண கூடாது. இந்த மிரர்ல எப்ப அந்த வளைவு மறையுதோ அப்ப நீ என்கிட்ட சொல்லணும், சரியா? போட்டு ரிவர்ஸ். மறையுதான்னு பாரு. மறையுது. இந்த மறையிற இடத்துல இருந்து கொஞ்சம் லெஃப்ட்ல திருப்ப ஆரம்பி. போதும். வேற என்னெல்லாம் தெரியுது மிரர்ல? இந்த ரோடு மட்டும் தான். ஸ்டாப் பண்ணு. போட்டோம். ஸ்டாப் பண்ணு. இப்ப மறுபடியும் லெஃப்ட் திருப்பு. ஏன்னா நீ மறைஞ்சதுல இருந்து கொஞ்சம் லெஃப்ட் எடுத்ததுனால ஸ்டார்டிங் பிளேஸ்க்கு போயிடுச்சு. அது டர்ன் பண்ணுவோம்னு சொல்லி அது ஐடியா பண்ணியாச்சு அந்த காரை. 2 ஸ்டெப் நகண்டதுனால அப்ப அந்த மெஷர்மெண்ட் கொண்டு வரணும்ல. அப்ப இன்னும் கொஞ்சம் லெஃப்ட் திருப்பினாலதான் கரெக்டா அதுக்குள்ள போகும் வண்டி. இப்ப உனக்கு வெறும் ரோடு மட்டும் தான் தெரியும். அந்த டர்னிங் பாயிண்ட் தெரியுதா? தெரியல. சரி வா. மெதுவா ஸ்டாப் பண்ணிக்க. இன்னும் போட்டோம். மெல்ல மெல்ல போனோம். நீ சைடுல திரும்பியும் பார்க்கணும் பின்னாடி. ஸ்டாப் பண்ணு. இன்னும் கொஞ்சம் போலாம். ஸ்டாப் பண்ணு. இப்ப கொஞ்சம் ரைட்ல அட்ஜஸ்ட் பண்ணுப்பா. போட்டோம். அப்படியே போட்டோம். இப்ப ஃபுல்லா அப்படியே லெஃப்ட்ல திருப்பிக்க. இப்ப வண்டி ரோட்டுக்கு ஏற ஏற விண்ட்ஸ்கிரீன் இந்த ரோட பார்த்து வரும், சரியா? நேரா இருக்கான்னு பார்த்து வீல ஸ்டடி பண்ண ஆரம்பிச்சிடும். நல்லா அழகா ரோட ஒட்டியே போற. அழகா போட்டோம். இன்னும் போட்டோம். ஸ்டாப் பண்ணு. ஸ்டாப். இப்ப வீல ஸ்டடி பண்ணு. இப்ப விண்ட்ஸ்கிரீன் இந்த ரோட பார்த்து ஸ்ட்ரைட்டா இருக்கா? அப்படியே பின்னாடி போகலாம். போட்டோம். லெஃப்ட் ரைட் மிரர் பாத்துக்கோ, ஹாரன் கொடுத்துக்கோ. போலாம். குட் சூப்பர். அப்படியே போலாம். இங்க மணல் இறங்குது. இப்பதான் குட் சொன்னேன். ஸ்டாப். தம்பி, அடுத்து நம்ம என்ன போட போறோம்னா, இப்ப லெஃப்ட்ல தானே நம்ம டர்ன் ரிவர்ஸ் பண்ணி வந்தோம். இப்போ அதே லெஃப்ட்ல தானே போய் டர்ன் பண்ணோம். ஃபர்ஸ்ட் கியர் போட்டு லெஃப்ட்ல டர்ன் பண்ணோம். அதே அங்க நிப்பாட்டி அந்த 2 வீலர் இடைஞ்சலுக்குள்ள எல்லாம் அழகா ரிவர்ஸ் எடுத்து வந்தோம். அதுல என்ன பண்ணணும்ன்றதையும் நான் சொன்னேன். லெஃப்ட் ஸ்டேரிங் திருப்புனா வண்டி லெஃப்ட் தான் போகும் ரிவர்ஸ்ல. ரைட் ஸ்டேரிங் திருப்புனா ரைட் சைடு தான் ஸ்டேரிங் திருப்புனா ரைட் தான் போகும்ன்றத சொல்லி கொடுத்துட்டேன். இப்ப என்ன பண்ண போறோம்னா, ஃபார்வர்ட்ல போய் அந்த ரோடு இருக்கு இல்லையா, அந்த மரத்து பக்கத்துல ரோடு, அதுல நிப்பாட்டி நீ இப்ப இதுக்குள்ள எந்த சைடு டர்ன் பண்ண போற? ரைட் சைடு மேடம். அது ரைட் சைடா? எப்படி மேடம்? இங்க இருந்து ஸ்ட்ரைட்டா போய் இதுக்குள்ள போறோமா மேடம்? ஆமா. அப்ப லெஃப்ட் சைடு. லெஃப்ட் சைடு. நீ லெஃப்ட்லயே போய் டர்ன் ஆனா இதுல லெஃப்ட்லயே வந்து ரிவர்ஸ் பண்ணிட்ட. இப்ப சப்போஸ் அந்த இடத்துல தான் உனக்கு பார்க்கிங் ஏரியா இருக்கு, சரியா? அங்க நிப்பாட்டிட்டு அதே லெஃப்ட் சைடுல தான் நீ திருப்ப போற. சரி மேடம். சரியா? அது எப்படின்றத நம்ம பாப்போம். போலாம். ஃப்ரண்ட்ல போ. கொஞ்சம் ரைட்.
ஸ்டடி. இன்னும் போட்டோம். மெல்ல மெல்ல போ. ரைட் போ, ரைட் போ. மணல் ஏறக்கூடாது. ரைட் போ, ரைட் போ. ஸ்டடி. ஸ்டாப். நியூட்ரல். பாருப்பா, மிரர்ல பாரு. அந்த டர்னிங் தெரியுது மேடம். என்ன டர்னிங் அது? லெஃப்ட் சைடிங். லெஃப்ட் சைடு. நம்ம என்ன பண்ணோம், உள்ள போயிட்டு லெஃப்ட் சைடு உள்ள டர்ன் ஆயிட்டு திருப்பி ரிவர்ஸ்ல லெஃப்ட் வந்தோம். ஆமா மேடம். இது ரிவர்ஸ்ல லெஃப்ட் நம்ம டர்ன் பண்ண போறோம். ஓகேவா? ரெண்டுக்கு டிஃபரெண்ட் இருக்கு. போட்ட பார்க்கிங் ஃபார்வர்ட்ல உள்ள தெருவுக்குள்ள போயிட்டு அங்க நின்று ரிவர்ஸ் திரும்ப லெஃப்ட்லயே நம்ம வந்தோம். ஆமா மேடம். இப்ப இந்த இடத்துல நம்ம பார்க் பண்ணிட்டு ரிவர்ஸ்ல நம்ம டர்ன் பண்ண போறோம். ரெண்டுக்கும் டிஃபரெண்ட் இருக்கு. ஓகேவா? இப்ப இந்த மிரர்ல என்னென்ன தெரியுது என்கிட்ட சொல்லு. அந்த டர்னிங் தெரியுது மேடம். அப்புறம் அந்த ரோட்ல இருந்து அந்த மணல் தெரியுது மேடம். மணல் தெரியுது. ஆனா நம்ம ரோடு கார் ரோட்லயே தான் போகணும். கீழே இறங்கிட கூடாது. ஓகே மேடம். அப்படியே வா. எனக்கு எப்ப அந்த வளைவு மறையுதுன்னு சொல்லு பாப்போம் அந்த மிரர்ல. ஓகே மேடம். ஹேண்ட் பிரேக் இறக்கி விட்டுக்கப்பா. சரி மேடம். இந்த ஸ்டார்டிங் பிளேஸ் எப்ப வரும்னு சொல்லு. அந்த தெருவோடைய ஸ்டார்டிங் பிளேஸ் எப்ப மறையுதுன்னு சொல்லு. சரி. மறைஞ்சிருச்சு மேடம். அப்ப இன்னும் கொஞ்சம் முன்னாடி போய்க்கலாம். இன்னும் 2 ஸ்டெப் பின்னாடி போய்க்கோ. அப்படியே ஃபுல்லா மறைஞ்சிருச்சு மேடம். ஃபுல்லா மறைஞ்சா இன்னும் 2 ஸ்டெப் போலாம். மறைஞ்சு ஒரு 2 ஸ்டெப் நாண்டு போயிடணும். ஸ்டாப் பண்ணிக்க. இப்ப நீ அப்படியே திரும்பி பாரு. உனக்கு திரும்பக்கூடிய ஏரியால எதுவும் ட்ரபிள் இருக்கானு? எதுவுமே இல்ல. நீ எந்த பக்கம் ஸ்டேரிங் திருப்பினா வண்டி உள்ள போகும்? லெஃப்ட் சைடு மேடம். லெஃப்ட் சைடு திருப்பிக்க. போதும். கொஞ்சமா நகல. எப்பவுமே உடனே திருப்ப கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். போட்டோம். ஸ்டாப் பண்ணிக்க. மறுபடியும் லெஃப்ட் சுத்திக்க. ஏன்னா அந்த என்னன்னு திருப்பி பாரு. நீ பார்த்ததுக்கும் இப்ப பார்த்ததுக்கு எப்படி தெரியுது? பிளேஸ் பக்கத்துல வந்துருச்சா? இன்னும் கொஞ்சம் லெஃப்ட் திருப்பிக்க. டர்ன் பண்ணு. ஹாரன் கொடுத்துக்க. லெஃப்ட் திரும்பும்போது ரைட்டும் பாத்துக்கணும். ஃபுல்லா லாக் பண்ணு. இடம் வந்துருச்சுன்னா ஃபுல்லா லாக் பண்ணிக்கணும். ஷார்ட்டா போய் திரும்ப வண்டி. ரொம்ப லாங்கா போகாது. நல்லா லெஃப்ட் ஒட்டி வாப்பா. ஸ்டாப் பண்ணுப்பா. எங்கப்பா போகுது வண்டி? ஸ்டாப் பண்ணு. வண்டி எங்க போகுது? லாக் பண்ணியாச்சு. மிரரை நல்லா எட்டி பாத்துக்கணும். ரிவர்ஸ் எடுக்கும்போது எல்லாத்தையுமே பாக்கணும். மிரரும் பாக்கணும். நீ சாய்மானத்துல உட்காந்து தெரியற வரைக்கும் ஸ்ட்ரைட்டா போறப்ப நம்ம மிரரை எப்படி அட்ஜஸ்ட் பண்ணிருப்போம்? அந்த ஆங்கிள் மட்டுமே நீ நேரா உட்காந்து பார்க்க கூடாது. கொஞ்சம் முன்ன பின்ன இப்படி எட்டி பாக்கணும். சரியா? ரைட். அப்படியே வா. இதே பொசிஷன்ல அப்படியே வரணும். வண்டி ஃபார்வர்ட்ல போகுதுப்பா. கரெக்டா கியரை போட்டு பழகு. நான் ஒன்னு சொல்லி கொடுக்கறது ஃபர்ஸ்ட் கியர்ல ஆஃப் அன் ஹவர் போறது, ரிவர்ஸ் கியர்ல ஆஃப் அன் ஹவர் போறது. 2 கியருமே சரியா போட வர மாட்டேங்குது. ஏன்? இந்த ரோடு நல்லா தெரியுதா? தெரியுது மேடம். வாப்பா. அதுதான் எட்டி எட்டி பாக்கணும். பின்னாடி திரும்பி பாக்கணும். ரிவர்ஸ்க்கு ஹாயா உட்காந்துருக்க கூடாது. நம்ம முன்னாடி உட்காந்துருக்கோம். நல்லா வரட்டும். வண்டி பின்னாடி போகுது. அப்ப கவனம் பின்னாடி இருக்கணும் எல்லா பக்கமும். நல்லா ஒட்டி போயா. லெஃப்ட் போட்டு அப்படியே போட்டு ரைட்டும் பாத்துக்க. ஆளுக போறாங்க பாத்துக்க. அப்படியே ஸ்டாப் பண்ணிக்க. ஸ்டாப். இப்ப வீல ஸ்டடி பண்ணிக்க. நல்லா கடையை ஒட்டி அழகா லெஃப்ட் வந்துருச்சா? ஹாரன் பண்ணிக்க. ஹாரன் பண்ணிக்கப்பா. போலாம். இன்னும் கூட நீ என்ன பண்ணிக்கலாம்? லெஃப்ட் ஒட்டி வந்துக்கலாம். நல்லா போய்க்க. நல்லா போய்க்க. லெஃப்ட் போய்க்க. இப்ப வீல ஸ்டடி பண்ணிக்க. ரைட். ஃப்ரண்ட் வியூ பாத்துக்க. நேரா இருக்கான்னு. போட்டோம். நல்லா லெஃப்ட் ஒட்டி வா. இன்னும் லெஃப்ட் ஒட்டி வா. காரை பார்க் பண்றதுக்கு இவ்வளவுதான் இடம். ஃபுல்லா லாக் பண்ணிக்க. அப்பதான் வண்டி நல்லா வரும். ஸ்டாப் ஸ்டாப் ஸ்டாப். இன்னும் கொஞ்சம் மூவ்மெண்ட் பண்ணிட்டு ஃபுல் ரைட். ஸ்டாப். இன்னும் கொஞ்சம் மூவ் பண்ணு. ஸ்டாப். இப்போ ஃபுல்லா ரைட்ல சுத்து. ஃபுல்லா லாக் பண்ணிக்க. இப்ப இதுல நீ இன்னும் கொஞ்சம்
ஸ்டாப் பண்ணு ஸ்டாப் பண்ணு. இப்ப இந்த இடத்துல ஓரமா நம்ம பார்க் பண்ணிருக்கோம். சரியா, வீட ஸ்டடி பண்ணிக்க. இப்ப பாத்தேன்னா வீல் ஸ்டடி எத்தனை ரவுண்டு சுத்திக்கிட்டே போகுது. இப்ப இதுல என்னன்னா நீ நான் ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணி சொல்லி கொடுத்தேன், லெஃப்ட்ல டர்ன் பண்ணி அங்க போய் பார்க் பண்ணியிருந்தோம் ஃபர்ஸ்ட். அதுல இருந்து இந்த டூ வீலர்ல இருந்து எப்படி ரிவர்ஸ் எடுத்து இடைஞ்சல் இல்லாம யாரும் டிஸ்டர்ப் பண்ணாம நம்ம வெளியில எடுக்கிறத பத்தி சொல்லி கொடுத்தேன். இப்ப அதே ஃபார்வர்ட்ல போய் தூரமா லெஃப்ட் சைட்ல நிப்பாட்டிட்டு அதே லெஃப்ட் சைடு ரிவர்ஸ்ல வந்து இந்த இடத்துல பார்க் பண்ணிருக்கோம். எவ்வளவு க்ளோஸ்டா வந்து லெஃப்ட் யாருக்கும் எந்த தொந்தரவும் இல்லாம லெஃப்ட் சைட்ல பார்க் பண்ணிருக்கோமா. சோ இது நல்லா உனக்கு ஒர்க் அவுட் ஆகுதா. ரிவர்ஸ் எடுக்கும் போது லெஃப்ட் போனா வண்டி எங்கிட்டு போகுது, ரைட் எடுத்தா எங்கிட்டு போகுதுன்ற டிஃபரன்ஸ் தெரியுதா? எதுவும் கன்ஃபியூஷன் ஆகுதா? இல்லன்னா ஒரு தடவை போடுறியா? ஓகே மேடம், போடுறேன் மேடம். போடலாமா? ஓகே மேடம். ரைட். இப்ப ஃபார்வர்ட்ல போ. ஓகே மேடம். அந்த இங்க இருந்து போயில அந்த கல்லு தெரியும் பாரு, இண்டிகேட்டர் லெஃப்ட் போட்டுக்கோ. போட்டாச்சு மேடம். ஹாரன் கொடுத்துக்கோ. ஃபர்ஸ்ட் கியர்ல தான் போனோம். ஓகே மேடம். ஃபார்வர்ட் வந்து ஃபர்ஸ்ட் கியர் தான். சரியா, அப்படியே போட்டு இங்க இருந்து பாக்கும்போது இந்த கல்லு தெரியும். தெரியற வரைக்கும் அப்படியே போலாம். ஓகே மேடம். மறையுதா? மறைஞ்சிருச்சு மேடம். வரலாமா? மறைஞ்சிருச்சு மேடம். இன்னும் கொஞ்சம் வாப்பா. அந்த ரோடு எல்லாம் பாக்கணும். நான் வரலாம். ஸ்டாப். அப்படியே லெஃப்ட்ல சுத்தி வா. சரி, லெஃப்ட்ல லாக் பண்ணி வா. டர்ன் பண்ணு, லெஃப்ட்ல டர்ன் பண்ணியா. டக் 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 நீ டர்ன் பண்ணணும். பாரு எவ்வளவு அழகா போறேன்னு. வரலாம் வரலாம். ஸ்டாப் ஸ்டாப் ஸ்டாப். வீல் ஸ்டடி. ஓகே, கொஞ்சம் ஃப்ரண்ட்ல போயிரு. ஸ்டாப். சூப்பர். ஆனா ஏன் அந்த பாதை வந்து உன்னை பாராட்டவே விட மாட்டியா? கீழே இறங்கிருதே மணல்ல. நம்ம பார்க் பண்றதெல்லாம் ரொம்ப பொறுமையா பார்க் பண்ணணும். எல்லாத்தையுமே கவனிச்சு பார்க் பண்ணணும். சரியா, இப்ப மறுபடியும் அதுல ரிவர்ஸ் போலாமா? ரெண்டு, அதாவது எடுத்தோடனே என்ன பண்ண முடியாது, லெஃப்ட் சைடு திருப்ப முடியாது. எடுத்தோடனே பார்க் பண்றது கொஞ்சம் கஷ்டமா தான் தெரியும். ஆனா எடுத்து போட்டோம்னா அதுதான் ரொம்ப ஈஸி. பார்க் பண்றதுக்கு நான் வர்றேன்னு ஓடி வருவீங்க. சரியா, ரைட்டு. இப்ப இதுல போய் நம்ம ஃபார்வர்ட்ல எடுத்துட்டோம். அப்படியே ரிவர்ஸ் போலாமா? ரிவர்ஸ் போய்கிட்டு இருக்கும்போது என்ன டவுட் வரும்னா, நேரா போகும்போது கோணலா போற மாதிரியே இருக்கும். ஆமா மேடம். அத இப்ப நான் சரி பண்றேன். அப்படியே ரிவர்ஸ் போய்க்க. கொஞ்சம் ரைட் எடுத்தாதான்ப்பா ரோட்ல ஏறும் வண்டி. ஓகே மேடம். கொஞ்சம் ரைட் ஏறவும் வீல ஸ்டடி பண்ணணும். ஸ்டடி. ஸ்டடி ஸ்டடி. ரைட்ல ஸ்டாப். ஹாரன் கொடுத்துக்கோ. இப்ப நீ எந்த ஏரியால போற? உனக்குரிய லெஃப்ட் சைடு ஏரியால தான் நான் போறேன். அவங்க வாட்டுக்கு போயிட்டாங்கல்ல, தொந்தரவு இல்ல. ரைட், அப்படியே போய்க்க. நீ லெஃப்ட் மட்டும் கனெக்ட் பண்ணி பாத்துக்க. நேரா பிடிச்சுக்கோப்பா. அந்த ரோடு எங்க தெரியுதுன்னு பாத்துக்க. இன்னும் லெஃப்ட் போகணுமா? லெஃப்ட் போகணும் மேடம். லெஃப்ட் போய் அட்ஜஸ்ட் பண்ணிக்க. லெஃப்ட்னா லெஃப்ட் தான் திருப்பணும். லெஃப்ட் தான் கார் போகும். ரைட்ல திருப்பினா ரைட் தான் கார் போகும். சரி மேம். திருப்பிட்டு நேர் பண்ணிக்கிறணும். திருப்பியே பிடிச்சிருக்க கூடாது. நேர் பண்ணு. ரைட்ல திருப்பி நேர் பண்ணு வண்டிய. ரைட்ல திருப்புப்பா. ரைட்ல திருப்பு. நேரா போ. ஸ்டாப் பண்ணு. ரைட் சைட்ல சுத்து. ரைட்ல டர்ன் பண்ணுப்பா. ஸ்டாப் பண்ணு. இதுல நீ எத்தனை தடவை லெஃப்ட் சுத்தி இருக்கியோ அத்தனை தடவை ரைட் எடுத்தாதான் வண்டி நேரம் ஆகும். சரியா, ஆஃப் ரவுண்ட் லெஃப்ட் எடுத்திருக்க அப்படின்னா மறுபடியும் ரைட் ஆஃப் ரவுண்ட் எடுத்தாதான் வண்டி மேல ஏறும். நீ எத்தனை ரவுண்ட் எடுத்த அந்த இடத்துல முழு ஒரு ரவுண்ட் எடுத்துட்ட, மறுபடியும் ரைட்ல இன்னும் கொஞ்சம் திருப்பணும். போதும். இப்ப வண்டி நேரம் ஆகும் பாரு. இன்னும் கொஞ்சம் ரைட் எடுத்துக்க. ஸ்ட்ரைட் ஆயிடுச்சு மேடம். ஸ்ட்ரைட் ஆயிடுச்சா? மணல்ல போகுமா ரோட்ல போகுமா? மிரர்ல பாருப்பா, எட்டி பாத்துக்க. அது மணல்ல தான் மேடம் போகும். மணல்ல போகும். இன்னும் அப்படியே இன்னும் கொஞ்சம் ரைட் ஏடு. வண்டி மேல ஏறட்டும். இது வெயிட் பண்ண ஆளுங்க போறாங்கல்ல. ஹார்ன் அடிச்சா அவங்க விலகுவாங்கலாம் சொல்ல முடியாது. நம்ம தான் நிக்கணும்.
நீ இப்படியே போனா அங்க ஒரு கல்லு வேற இருக்கு, வீல இதுல இருந்து ஸ்டடி பண்ணிக்க. போட்டோம். போதும். இதுல இருந்து இந்த மிரரை நோட் பண்ணிக்கணும். எட்டி கூட பாத்துக்கோ மிரரை. இன்னும் கொஞ்சம் வரட்டும். ஸ்டாப் பண்ணிக்க, வீல ஸ்டடி பண்ணிக்க, அவ்வளவுதான். அப்படியே பேக்ல போய் இதுல ஒரு விஷயம் சொல்லி கொடுத்துட்டேன். அங்க இருந்து நம்ம வண்டி எடுத்தோம், லெஃப்ட் திருப்பினா லெஃப்ட் தான். அதாவது ஃபர்ஸ்ட் கியர் போட்டு லெஃப்ட் சைடு நம்ம டர்ன் பண்றோம்னா இந்த பேனட் லெஃப்ட் போகும். சரி மேடம். ரிவர்ஸ் கியர் போட்டுட்டு நம்ம லெஃப்ட் திருப்புறோம், ஸ்டேரிங்க தான் லெஃப்ட் திருப்புவோம். இந்த ஃப்ரண்ட் பொசிஷன் அப்படியே பேக் சைடு எண்டிங் வந்து ரிவர்ஸ் போகும். எல்லாருக்கும் உள்ள கன்ஃபியூஷன் என்னன்னா, நான் ஸ்டேரிங் லெஃப்ட் திருப்புறேன் என்னோட கார் ரைட் போகுமோ, ரைட் சைடு திருப்புறேன் என்னோட கார் லெஃப்ட் போகுமோ, அப்படிலாம் கிடையவே கிடையாது. அதுல என்ன கன்ஃபியூஷன் ஆகும்னா, நீங்க ஸ்டேரிங்க லெஃப்ட் திருப்பி ரிவர்ஸ் போகும்போது பேனட் ரைட் போகும். ரிவர்ஸ் கியர் போட்டுட்டு ஸ்டேரிங்க ரைட் திருப்பி நீங்க ரைட் போக பாத்தீங்கன்னா பேனட் லெஃப்ட் போகும். இதுதான் அந்த கன்ஃபியூஷன் ஆகும். மத்தபடி பாடி நீங்க லெஃப்ட் திருப்பீங்கன்னா லெஃப்ட் தான் வரும், ரைட் திருப்பீங்கன்னா ரைட் தான் அந்த பக்கமா போகும். இதுல கன்ஃபியூஷன் இல்லையே? இல்ல மேடம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்னைக்கு வந்து கிளாஸ் பாத்தீங்கன்னா சின்ன கேப்ல இந்த கார், அதாவது சின்ன தெருவுக்குள்ள இந்த கார் உள்ள போயிட்டு அந்த இடைஞ்சலான இடத்துல எப்படி ரிவர்ஸ் எடுக்கிறது அப்படின்றத பார்த்தோம். அதுல எல்லாருக்குமே என்ன டவுட் வரும் அப்படின்றத நான் மறுபடியும் ரிமைண்ட் பண்ணிடுறேன். கியர் போட்டுட்டு ஃபர்ஸ்ட் கியர் போட்டுட்டு டர்ன் பண்ணுங்க லெஃப்ட் சைடு அப்படின்னா டக்குன்னு என்ன பண்ணிடுவீங்க, ஸ்டேரிங் லெஃப்ட் திருப்பி உள்ள போயிருவீங்க. அதே இடத்துல நிப்பாட்டிட்டு ரிவர்ஸ் கியர் போட்டு லெஃப்ட் டர்ன் பண்ணுங்கன்னா உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் வரும், நான் ஸ்டேரிங் எந்த பக்கம் திருப்பணும் அப்படின்ற கன்ஃபியூஷன் வரும். எந்த கன்ஃபியூஷன் வேணா, ஃபர்ஸ்ட் கியர் போட்டு நீங்க லெஃப்ட் எப்படி திருப்பினீங்களோ அதே ரிவர்ஸ் கியர் மட்டும் தான் நீங்க அந்த இடத்துல போடுறீங்க. ஸ்டேரிங் அதே லெஃப்ட் தான் நீங்க டர்ன் பண்ணி லெஃப்ட் வர போறீங்க. ஆனா அதுல என்ன ஒரு டிஃபரெண்ட் வரும்னா, நீங்க ஸ்டேரிங்க லெஃப்ட் திருப்புறதுனால ரைட் பேனட் தான் போகும். யாரையா டச் பண்ணுதா நீங்க ரைட் பேனட்டை தான் நீங்க பாத்துக்கணும். ஆனா கார் என்ன பண்ணும், லெஃப்ட் சைட்ல தான் போகும். இதே ரைட் திருப்பிட்டு நீங்க ஸ்டேரிங்க வந்து ரைட் திருப்பிட்டு ரிவர்ஸ் கியர் போட்டு ரைட்ல கார் போகுது அப்படின்னா உங்களோட பேனட் லெஃப்ட் தான் போகும். ஸோ இதை மட்டும் தான் நீங்க டிஃப்ரெண்டா பாத்துக்கிறணும். மற்றபடி நீங்க ஃபர்ஸ்ட் கியர் போட்டா ஃபார்வர்ட்ல லெஃப்ட் தான் போகும், ரிவர்ஸ்ல ரிவர்ஸ் தான் போகும். ரைட் சைடு திருப்பிட்டு ரிவர்ஸ் கியர் போட்டீங்கன்னா ரிவர்ஸ்ல அந்த ரைட் சைடு கார்னர் தான் போகும், பேனட் மட்டும் தான் லெஃப்ட் சைடு வரும். மறுபடியும் நான் இதை சொல்றேன், ஏன்னா ரிவர்ஸ்ல எல்லாருக்குமே இந்த கன்ஃபியூஷன் இருக்கு. ரிவர்ஸ்ல எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. கிளச் பிரேக்கை மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டா போதுமா அப்படின்ற ஐடியா கிடையவே கிடையாது. நீங்க விஷுவல் கண்ட்ரோல் கரெக்டா பார்க்கணும், மிரரை பார்க்கணும், ஃப்ரண்ட் வியூ பார்க்கணும், ஸ்டேரிங் கண்ட்ரோல பார்க்கணும். இது போக வண்டி வேகம் போகக்கூடாது. ரிவர்ஸ்ல கம்பல்சரி என்ன பண்ணக்கூடாது, வேகம் போகக்கூடாது. நீங்க எந்த அளவுக்கு கிளச் பிரேக்கை கண்ட்ரோல் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி அந்த வண்டியை தள்ளுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களோட விஷுவல் கண்ட்ரோல் ஈஸியா ஆகும். வேகமா போகாம இருந்தா மட்டும்தான் என்ன பண்ண முடியும், ரிவர்ஸ்ல லெஃப்ட் போறமா ரைட் போறமா கண்டுபிடிக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதை நீங்க ஃபாலோ பண்ணிக்கிடுவீங்க. தம்பிக்கிட்ட என்னன்றதை நம்ம கேட்டு பார்ப்போம். தருண், இன்னைக்கு நம்ம வந்து என்ன பண்ணோம், லெஃப்ட் டர்ன் ரைட் டர்ன் அதே ரிவர்ஸ்ல பண்ணோம் இல்லையா? சோ இன்னைக்கு எப்படி இருந்தது? முத பண்ணும்போது இந்த இடிச்சிருமோ அப்படின்ற அந்த ஒரு இதுலதான் மேடம் இருந்தது. அதே மாதிரி இப்ப நம்ம இப்படி இப்ப கார் நேரா போகும், ஆனா நம்ம உள்ள உட்காந்து கோன்ல போற மாதிரியே இருந்துச்சு. கோன்ல போற மாதிரி இருந்துச்சு. நீ ஸ்டேரிங்க திருப்பி இருந்தேன்னா அப்படித்தானே போகும். அதே மாதிரி லெஃப்ட் சைடு திரும்பும் போது அந்த கல்லை வச்சு அப்படியே அங்க ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட் இருந்துச்சுன்னா அது இந்த மிரரோட ஈவனா வர்ற மாதிரி வந்துட்டு அப்படியே லெஃப்ட் திருப்பினா அழகா போயிடும். அது மாதிரி ரிவர்ஸ் எடுக்கும் போது உனக்கு லெஃப்ட்ல எப்படி இருந்தது? அது ஏதோ கோன்ல போற மாதிரியே இருந்துச்சு மேடம். ஆனா கார் நேரா தான் போச்சு. ஆனா எனக்கு அந்த பயமாவே தான் போய்கிட்டு இருந்தேன் நானே. பார்க்கிங் பண்றப்போ ரிவர்ஸ் இவ்வளவு நேரம் எடுக்கிறோமே அப்படின்ற ஒரு பயத்திலேயே நீ எடுத்துட்டு இருந்த. அது எல்லாமே உனக்கு வர வர சரியாயிரும். சோ இதே வந்து இதே மெத்தட நம்ம திரும்ப ஒரு தடவை போட்டு பார்த்தா உனக்கு கிளியர் ஆயிரும். ஓகேவா? ஓகே, பை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வந்து கிளாஸை ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஸோ இன்னைக்கு ரொம்ப ஒர்க் பண்ணியாச்சுன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் டே நம்ம மீட் பண்ணுவோம். பாய்.